ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் கொஞ்சம் கொத்து ரொட்டி செஞ்சு காட்ட போகிறேன். கொஞ்சம் பரோட்டா கொஞ்சம் மிஞ்சி இருக்குது, அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 3 மேசக்கரண்டியில் வெண்ணெய் சேர்த்துக்குவேன். 2 முட்டையை அதில் உடைச்சி சேர்க்குறேன். சேர்த்து 2 சின்ன பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக அரிஞ்சு அதையும் அதில் சேர்க்குறேன். சேர்த்து ஒரு பெரிய வெங்காயமாக கட்டமாக வெட்டி அதையும் அதில் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த முட்டையும் வெங்காயமும் அப்போ தான் முட்டைன்ற மனம் இருக்காது சாப்பிடும்போது. இப்போ நல்லா ஃப்ரை ஆகுது. முட்டை வந்து நல்லா அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி கொண்டு வருது. நான் முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன். முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு, முட்டைக்கும் வெங்காயத்துக்கும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் அந்த முட்டையை வந்து நல்லா அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணத்தான் அந்த முட்டை சாப்பிடும்போது அந்த மணங்கள் ஒன்றுமே இருக்காது. இப்போ நல்லா அந்த முட்டையும் நல்லா ஃப்ரை ஆகிடுது. இப்போ இதுக்கு நான் லிக்ஸும் கேரட்டும் வெட்டி வச்சுக்கிறேன். அது ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டையில் சேர்க்குறேன். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடுவோம். கேரட்டும் லிக்ஸும் நல்லா பச்சைத்தன்மை போக நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி தேவையான எங்களுக்கு இன்னும் மரக்கறிகள் சேர்க்கலாம். கோவா சேர்க்கலாம், கறிமிளகாய் சேர்க்கலாம், அது எங்களோட விருப்பம். பீன்ஸ் சேர்க்கலாம். இதுக்கு நான் பெப்பர் கொஞ்சம் சேர்க்குறேன். கொஞ்சம் தூக்கலாக பெப்பர் சேர்க்குறேன். பெப்பர் விருப்பமானவங்க, உரப்பு சாப்பிட்றவங்க கூடுதலாக சேர்க்கலாம். இப்போ இது சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்க்குறோம். ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். காரம் தேவையானவங்க கூடுதலாகவும் காரம் சேர்க்கலாம். இப்போ சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நான். இப்போ இந்த முட்டை, வெங்காயம், கேரட் இதெல்லாம் நல்லா இந்த காரங்கள் எல்லாம் இதோட சேரணும். இந்த முட்டைக்கு உப்பு தேவையான அளவு கொஞ்சம் தான் சேர்த்துருக்குறேன். இந்த லிக்ஸ் கேரட்டுக்கு நான் இன்னும் உப்பு சேர்க்கல. இதுக்கு பார்த்துட்டு தான் நான் உப்பு சேர்ப்பேன் நான். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுது. கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். அந்த லிக்ஸும் கேரட்டும் அது ரெண்டுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு நான் கட் பண்ணி வச்ச பரோட்டாவை அதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணோன்னே இந்த பரோட்டாவோட எல்லாம் சேர்ந்துடுது. இப்போ இதுக்கு சோயா சாஸ் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு டொமேட்டோ சாஸும் ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணால் கொத்து ரொட்டி ரெடி ஆகிடுது. இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு கொத்து ரொட்டி. வீட்டில் பரோட்டாலாம் மிஞ்சி இருந்தால் இந்த மாதிரி செய்யலாம், செய்து சாப்பிடலாம். இது 2 பேருக்கு அளவான பரோட்டா. நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.